இந்த சின்ன திரையை பார்த்துட்டு இருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் என் வணக்கம். 7 தலைமுறையா 208 வருஷமா தொடர்ந்து சித்த வைத்தியம் செஞ்சுட்டு வந்த நம் சிவராஜ் தாத்தாவின் பேரன் நான். சேலம் சிவராஜ் சித்த வைத்திய சாலையின் மருத்துவ முகாங்கள் எல்லா இடத்துலையும் தொடர்ந்து நடைபெறும். இதுக்கு உங்க அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பவும் தேவை. எப்பயும் ஏண்டா பேர பசங்களா இந்த மாதிரி தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லும் நம்ம அன்பு சிவராஜ் தாத்தாவின் ஆசிர்வாதத்துடன் அவர் கூறிய அறிவுரைகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இன்று சின்ன திரையை பார்த்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள எனது தமிழ்நாட்டு சொந்தங்கள் யாவருக்கும், என் பேர குழந்தைகளுக்கும், என் மகன் போன்ற வாலிபர்களுக்கும், என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும், என் மகள் போன்ற தெய்வங்களுக்கும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் வணக்கத்தையும் நன்றியும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் சிவராஜ் சித்த வைத்திய ஸ்தாபனம் 7 தலைமுறைகளாக 1875ஆம் வருடத்திலிருந்து தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரு பாரம்பரியமிக்க குடும்பம். இந்த 7 தலைமுறைகள் 1875லிருந்து 206 வருடங்களாக தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்த சித்த வைத்தியத்தை செஞ்சுட்டு வரும் பாரம்பரிய சித்த வைத்தியத்தில் இன்றைக்கி இந்தளவு வளர்ந்து வந்திருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள எனது தமிழ்நாட்டு சொந்தங்கள் அவ்வளோ பேருமே இந்த சித்த வைத்தியத்துக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுத்து, இவங்ககிட்டலாம் சேலம் சிவராஜ் தாத்தாட்டெல்லாம் போனால் சித்த வைத்தியம் நல்ல முறையில் பண்ணுவாங்க, நமக்கு புது புது மருந்துகளை கண்டுபிடிச்சி நல்ல முறையில் வியாதி குணப்படுத்தி கொடுப்பாங்க, இன்னும் புது வியாதிகள் எது வந்தாலும் குணப்படுத்தி கொடுப்பாங்க, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நான் பிறந்து வளர்ந்த என் தமிழ்நாட்டு சொந்தங்கள் எங்கள் மேலே வச்சுருந்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் இன்றைக்கி இத்தனை தலைமுறையாக இந்த தொடர்ந்து செஞ்சு வந்துட்டுருக்கோம். இப்போ என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள என் மகள் போன்ற தெய்வங்களுக்கும், அவருடைய கணவன்மார், என் மகள் போன்ற தெய்வத்தினுடைய கணவனுக்கும் சில அறிவுரைகளை இந்த நேரத்தில் சொல்கிறேன். குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதிகபட்சமாக கவலைப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு வேண்டாத கடவுளை வேண்டாமல் எந்தெந்த கடவுளையெல்லாம் வேண்டிக்கிட்டு, முஸ்லீமானாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும் எந்த சாமியை பார்த்தாலும் ஆண்டவா எப்படியாவது எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டு அலமோதிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி அதிகபட்சமாக நான் சொல்லி வரேன். எதுக்காக சொல்லி வரேன் அப்படின்னாக்கா, இந்த விழிப்புணர்வு சித்த வைத்தியத்தில் 18 சித்தர்களும் ஞானிகளும் சொல்லி வந்ததுக்கு அடுத்தது சேலம் சிவராஜ் தாத்தாவை தவிர தமிழ்நாட்டில் சொல்கிறதுக்கு வேறு யாருக்குமே தகுதி இல்லை அப்படிங்கிறத சொல்லி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். ஏன்னா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு இன்றைக்கி அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாமே. ஏன்னா விழிப்புணர்வு ஏற்படல, குழந்தை பாக்கியத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு. ஆதி காலத்திலலாம் குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, ஆதி காலத்தில் எப்படின்னா திருமணம் பண்ணுவாங்க, திருமணம் பண்ணி 3ஆம் மாதம் பார்த்தீங்கன்னா கர்ப்பம் உண்டாகிடும். திருமணம் பண்ணி 3ஆம் மாதம் பார்த்தீங்கன்னா கர்ப்பம் உண்டாகிடும். அந்த மாதிரி தான் நம்ம ஆண்டவன் எல்லாத்தையும் பேர் சொல்ல பிள்ளையோட படைச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி என்னுடைய மகன், என் மகள் 2 பேர்த்துக்கும் உள்ள புத்திமதி என்ன அப்படின்னாக்கா, குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி இன்றைக்கி அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா. உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எங்கிட்ட சிகிச்சைக்காக நேற்று வந்த காலையில் 7 மணிக்கு வந்த ஃபேமிலி, அவங்க என்ன சொன்னாங்க, அந்த 2 பேரும் என் எதிரில் உட்காந்துக்கிட்டாங்க. தாத்தா உன்னுடைய நிகழ்ச்சி நான் நிறைய முறையில் பார்த்துட்ருக்கேன், என் கணவன்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கேன், கணவனும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அவரும் சில விஷயங்களை என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி தான் உங்கள்கிட்ட வரணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் நாங்கள் புறப்பட்டு வந்திருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் சின்ன திரையில் அடிக்கடி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் வாலிபர்களுடைய வாழ்க்கை வீணாகிட்டு இருக்குதுங்கிறத அதிகபட்சமாக நீங்கள் சொல்லி வந்துட்டுருக்கீங்க. அப்போ நான் என் கணவனை கேட்டேன், என்னன்னு கேட்டேன்னாக்க, மாமா நீங்கள் திருமணமான இப்போ நமக்கு 3 வருஷம் ஆச்சு திருமணமாகி. இந்த 3 வருஷத்தில் திருமணமான முதல் நாள்லேருந்து இது நாள் வரை இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்து வரலும் ஏதாவது ஒரு முறை என்னை திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்தி, மாமா போதும் மாமா, முடியல மாமா, சிரமமாக இருக்கு மாமா, விட்டுரு மாமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் இல்லறம்பத்தில் ஈடுபட்டு இருக்கிறீங்களா இல்லையா? தாத்தா முன்னாடி மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். தாத்தா முன்னாடி, சேலம் சிவராஜ் தாத்தா முன்னாடி மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரே ஒரு நாள் திருமணமான நாள்லேருந்து ஈடுபட்டு திருப்திப்படுத்திருக்கீங்களா அப்படின்னு நீ கணவன்கிட்ட கேட்குறா. அப்போ கணவன் சொல்கிறான், கண்ணு
நான் வந்து திருமணத்துக்கு முன்னாடியே நண்பர்கள் சேர்க்கையால் கேர்ள் ஃப்ரெண்டுகள் சேர்க்கையால் கை பழக்கத்தில் தவறான பெண்ணுக்கிட்ட தன்னோட வயசில் மூத்த பெண்ணுக்கிட்ட தூக்கத்தில் சக்தி வெளியாகி சிறுநீரில் வெளியாகி மலத்தில் வெளியாகி என்னுடைய சக்தியை பூரா நான் வீண் பண்ணி வந்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இதில் ஒரு சுகத்தை கண்டதுனால அந்த கைப்பழக்கத்தை வந்து நான் தொடர்ந்து 6 வருஷம் 8 வருஷமாக தவறு செஞ்சு வந்துக்கிட்டே இருக்கிற நேரத்தில் 8 வருஷத்துக்கு மேலே செஞ்சுட்டு இருக்கும்போது எனது தகப்பனார் என்ன சொன்னார், டேய் உனக்கு திருமணம் பண்ணணும், திருமணம் பண்ணுறதுக்கு உனக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் என் அப்பா அம்மாக்கிட்ட பயந்துக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். ஆனால் என்னுடைய உடம்பில் வந்து ஒரு முறை இல்லறம்பத்துக்கு ஈடுபட தகுதி இல்லை, என்னுடைய உடம்பை கூட பார்த்துக்கிறதுக்கு தகுதி இல்லை, விந்து கட்டுப்பாடு என் உடம்புல இல்லை, அதில் கர்ப்பணுக்களும் கொஞ்சம் கூட இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு நான் வந்து அப்பா அம்மா சொன்னாங்கிறதுக்காக நான் வந்து ஒன்று திருமணம் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். எவ்வளோ தவறு செஞ்சது வெளிப்படுத்த முடியாமல் நான் வந்து உங்கள்கிட்ட கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கையை வந்து சின்ன பண்ண படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ சொல்லும்போது அந்த பெண் என்ன சொல்கிறான், இப்போயாவது நீ மனசு திருந்தி சேன சிவராய் தாத்தாட்ட வந்து இதுக்கு உண்டான சிகிச்சை எடுக்கலாம் நீ வந்த பாரு, அதே எனக்கு பெரிய சந்தோஷமாம்மா, அதே எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா சிவராய் தாத்தா சொல்லியிருக்காரு இதில் குணப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்திருக்கீங்க, மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமாம்மா அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அந்த பையன்கிட்ட சொன்னேன், கண்ணு குழந்தை பாக்கியம் இல்லை, இல்லன்பத்துக்கு ஈடுபட தகுதி இல்லை, விந்து கட்டுப்பாடு இல்லை அப்படின்னாக்க 18 சித்தர்களும் ஞானிகளும் என்ன சொல்லி வச்சுருக்காங்க தெரியுமா? என் மகள் போன்ற தெய்வங்கள், அம்மாடி தங்கம், என்னை பெத்த தங்கம், உன்னைத்தான் நான் கேட்குறேன், கவனமாக இந்த நிகழ்ச்சியை பாரு, உன்னுடைய கனவுகிட்டையும் சொல்லு, கனவானையும் பார்க்க சொல்லு. ஏன்னா இது ஒரு படிப்பினை அமையக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா சித்த வைத்திய மூலிகளை வந்து ஆண்டவன் 18 சித்தர்களும் ஞானிகளும் படைச்சி வச்சதில் இந்த குழந்தை பாக்கியம் இல்லை, விந்து கட்டுப்பாடு இல்லை, இல்லன்பத்துக்கு ஈடுபட தகுதி இல்லை, கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு மருந்து இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா சித்த வைத்திய மருந்தில் இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் மாற்று மருத்துவத்தில் போய் செய்யலாம். புரியுதா? சித்த வைத்தியத்தில் வந்து விந்து கட்டுப்பாடை உற்பத்தி பண்ணுறதுக்கும் இல்லன்பத்துக்கு ஈடுபடக்கூடிய அளவுக்கு தகுதி பண்ணுறதுக்கும் ஆண் உறுப்பு வீரியத்தன்மையோடு இருக்கிறதுக்கும் மனைவிகிட்ட இல்லன்பத்தில் ஈடுபடும்போது போதுமாமான்னு இல்லன்பத்தில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு தகுதி பண்ணுறது இந்த சித்த வைத்தியத்தில் மருந்தே இல்லை, மருந்தே கண்டுபிடிக்கல, மருந்தே தயார் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தால் நீங்கள் மாற்று மருத்துவத்தில் போய் செய்யலாம். அதை நானே வரவேற்கிறேன். அப்படி இருக்கும்போது சித்த வைத்திய மூலிகளை ஒரு ஆளை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கும் அவன் உடம்புல விந்து கட்டுப்பாடு பண்ணக்கூடிய அளவுக்கும் அவனுடைய நடவுட பாவனை ஓடி ஆடி வேலை செய்கிற தெம்பு உற்சாகம் மகிழ்ச்சி எல்லாமே செய்யக்கூடிய அளவுக்கும் அந்த பையனுடைய உடம்பில் அந்த பெண்ணினுடைய கணவன் உடம்பில் விந்து கட்டுப்பாடு உற்பத்தி பண்ணி விந்து கட்டுப்பாடு இப்படி கையில் எடுத்தால் கூட ஒட்டக்கூடாது, அப்படியே பவர் நிறுத்தலை இங்கேருந்து அப்படி பீச்சி அடிக்கும், அந்த ஸ்பீடு வர அளவுக்கு அவன் உடம்பை தயார் பண்ணி அதில் வந்து கர்ப்பண்களை உற்பத்தி பண்ணி அவன் என்ன பண்ணுறான், மாமா அந்த பொண்ணு என்ன சொல்கிறான், மாமா போதும் மாமா முடியல மாமா அப்படின்னு சொல்லி அவள் கெஞ்சுவா, விட்டுருவாமா இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் பாரு. அந்த மாதிரி ஒரு பெண் வந்து போதுமாமா முடியல மாமா சிரமமாக இருக்குமாமா விட்டுரு மாமான்னு ஒரு பெண் வந்து சொல்கிறான் அப்படின்னா அவன் ஒருவன் மட்டும்தான் உலக நாடுகள் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, எங்கேயுமே அந்த பையன் போதுமாமா அப்படின்னு மனைவி சொல்லும்போது அவன் அடையிற வெற்றி இருக்குல்ல, அந்த வெற்றி வந்து அவனை இமயமலை சிகரத்தை விட உயரமான சிகரத்தில் அவனை ஏற்றி வச்சிரும். போதுமாமாங்கிற அடையிற மகிழ்ச்சி அப்படியே அடி வயிற்றிலிருந்து அந்த சிரிப்பு வந்து சிரிப்பாம்பார், அப்படியே வாய் விட்டு சிரிப்பான். ஏன்னா மனைவி சந்தோஷப்பட்டுட்டா போதுமாமா அப்படிங்கிறான். அந்த மகிழ்ச்சி அவன் நண்பர்கள் 4 பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னா அந்த நண்பர்களை போய் பார்க்குறதுக்கு இவன் போனான்னா உடனே நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, டேய் இங்கே பாடுறா சுந்தரம் வரான் பார், இவனை பார்த்தா எப்போ பார்த்தாலும் சிரிச்ச மூஞ்சாவே இருக்கானே, சிரிச்ச மூஞ்சி மாதிரியே இருக்கிறானே, எப்படா இவனால் மட்டும் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மனைவியை திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்தி மனைவி போதுமாமான்னு சொல்லும்போது அடையிற மகிழ்ச்சியில் அவனுக்கு அந்த மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் நீ மனைவிகிட்ட இல்லறம்பத்தில் ஈடுபட்டு கர்ப்பம் உண்டாயிடுது. கர்ப்பம் உண்டான உடனே அது வந்து மாதங்கள் கடந்து போய் குழந்தை பிறக்கிற டைமில் நீங்கள் ஆஸ்பத்திரியில் அந்த பெண்ணை அட்மிட் பண்ணுறீங்க. அங்கே ஆஸ்பத்திரியில் வந்து குழந்தை பாக்கியம் கிடச்சி குழந்தை பிறந்துடுது. பெண் வீட்டாருக்கு தகவல் சொல்லி பெண் வீட்டாரும் குடும்பத்தோடு வந்து பார்க்க வராங்க.
மாப்பிள்ளை வீட்டாரும் குடும்பத்தோடு பார்க்க வராங்க. அப்போ பார்க்க வரும்போது இந்த நிகழ்ச்சியை வந்து கவனமாக கேட்கணும். சிந்தனையை செதற விடாதீங்க. இந்த சிந்தனையை செதற விடாமல் இதை கேளுங்க. என் மகள் போன்ற தெய்வம் கண்டிப்பாக கேட்கணும். என்ன அப்படின்னாக்க, ஒரே ஒரு வார்த்தை, அந்த குழந்தை வந்து பிறந்துருச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்குது, பார்க்க வந்திருக்காங்க. அந்த பெண்ணுடைய தாய் தகப்பனார் அந்த குழந்தைய பார்த்துட்டு, தம் பேத்தியை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, அடடடடா என்னுடைய மகள் மாதிரியே இருக்கிறாளே, அச்சில் வார்த்த மாதிரி என் மக மாதிரியே தான் இருக்கிறா, அவள் சுருட்டை முடிப்பார், அப்படியே இவளுக்கு என்ன மாதிரி இருக்குதோ என் மகளுக்கு அதே மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு வர்ணிப்பாங்க, சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைவாங்க. அதே சமயத்தில் அங்கே வந்திருக்கிற பையனை பெற்ற தாய் தகப்பனா 2 பேரும் என்ன சொல்லுவாங்க, இல்லை இது வந்து என்னுடைய பையன் மாதிரியே கை காலெல்லாம் பாரு வாட்ட சாட்டமாக இருக்கிறான், ஆமாம் மூக்கும் முடியும் அவன் பாரு அவன் நாட்டமே இருக்கிறான், என் பையன் நாட்டமே இருக்கிறான், அந்த தாடையை பாரு அந்த தாடை எப்படி இருக்கோ அந்த தாடை மாதிரியே என் பையனுக்கு இருக்க மாதிரி தான் இவனுக்கு இருக்குது. அந்த மாதிரி வந்து பையனை பெற்ற தாய் தகப்பனார் அந்த குழந்தையை வர்ணிப்பாங்க. அப்போ பெண்ணை பெற்ற தாய் தகப்பனார் தன் மகள் மாதிரி இருக்குன்னு சொல்லி வர்ணிப்பாங்க. பையனை பெற்ற தாய் தகப்பனார் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிற நிகழ்ச்சி. இந்த காலத்தில் இல்லை, எத்தனையோ 1000 ஆண்டு காலத்திலேருந்து இன்னைக்கு வரலாம், இன்னும் 100 வருஷம் ஆனாலும் நடந்துக்கிட்டு இருக்கிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. என் புள்ள மாதிரி இருக்கிறா, என் பையன் மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சாஸ்திர சம்பிரதாயத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள். இப்போ தாத்தாக்கு 76 வயசு, தாத்தாக்கு 76 வயசை தாண்டி போயிட்டுருக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி இருப்பனோ நாளைக்கு இருப்பனோ நாளான்னைக்கு இருப்பனோ எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு வந்து ஒரு விவரம் இந்த வயசில் எனக்கு புரியல. ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா சித்த வைத்திய மூலிகளை மருந்தில் இருக்குது, குழந்தை பாக்கியத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது, கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது, இந்திரிய கட்டுப்பாடு பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது, அதில் கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ணி மனைவி கிட்ட இல்லன்பத்தில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு ஆண் உறுப்பினுடைய வீரியத்தன்மையை நல்ல முறையில் உண்டு பண்ணி அந்த பையன் இல்லன்பத்தில் ஈடுபட்டு சந்தோஷப்பட்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு பண்ண முடியும் இந்த சித்த வைத்தியத்தில். அது எப்படி பண்ண முடியும்? அந்த விந்து கட்டுப்பாடுங்கிறது கையில் எடுத்தால் கூட ஒட்டக்கூடாத அளவுக்கு பண்ணும்போது அந்த விந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, கையில் எடுத்தால் கூட ஒட்டக்கூடாத அளவுக்கு இருக்கும் அந்த விந்து. அப்போ அவன் ஆண் உறுப்பினுடைய வீரியத்தன்மை பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக இருக்கும். உடம்பு பாதிக்கப்பட்டவன் தாத்தாக்கிட்ட வந்து சிகிச்சை பண்ணி அந்த மாதிரி குணாகி இல்லம்பத்தில் ஈடுபடும் போது, அந்த வீரியத்தன்மை இருக்கும்போது, வீரியத்தன்மையோடு ஈடுபடும் போது மனைவி என்ன சொல்கிறான், மாமா போதும் மாமா முடியல மாமா விட்டுரு மாமா அப்படின்னு சொல்லுவாள். எப்போ உன் விந்து கட்டுப்பாடு உனக்கு தகுதி இருந்து, கர்ப்பணுக்கள் உற்பத்தி அதிகம் இருந்து, உனக்கு வீரியத்தன்மை அதிகமாக இருந்து, நீ மனைவிகிட்ட இல்லன்பத்தில் ஈடுபடும் போது, அந்த ஒரே ஒரு முறை ஈடுபடும் போதே மனைவி போதும் மாமா வேண்டாம் மாமா முடியல மாமா சிரமமாக இருக்க விட்டுரு மாமா இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்பா. அந்த மாதிரி சொல்லும்போது உன்னுடைய ஆண் உறுப்பிலிருந்து அந்த விந்து வந்து வெளியாகி அப்படியே கர்ப்பப்பை டியூபுக்குள்ளே போகும். எப்போ போகும்? விந்தில் கர்ப்பணுக்களை சுமந்துக்கிட்டு அந்த விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை சுமந்துக்கிட்டு அந்த பெண் உறுப்பில் பூந்து அந்த கர்ப்பப்பைக்குள்ளே அந்த 2 டியூப் வழியாக போய் கர்ப்பப்பைக்குள்ளே போய் அடையும். கர்ப்பப்பைக்குள்ளே போய் அடையும் போது என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மகள் போன்ற பெண்களும் கணவன் மாதிரி ஈடுபட்டு அதில் சந்தோஷப்படும் போது அடையிற மகிழ்ச்சி இருக்குப்பார், அதை வந்து கர்ப்பப்பைக்குள்ளே போய் அடையும் போது அவள் அடையிற மகிழ்ச்சி இருக்குல்ல, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தரும் அடையணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நான் சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி உன்னுடைய கணவனுடைய ரத்தமாக ஊறி அதில் பிறக்கிற குழந்தை எப்படி இருக்கும்? முன்னாடி உங்கள் அம்மா வந்து வர்ணித்த மாதிரியும் உங்கள் அப்பா வர்ணித்த மாதிரியும் இருக்கும். ஆனால் அதே வந்து வேறு ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து வச்சு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குது, நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற, அதே மாதிரி உன்னை பார்க்குறதுக்கு உங்கள் குடும்பத்தாரும் அவங்க குடும்பத்தாரும் வராங்க. அந்த மாதிரி வரும்போது இந்த குடும்பத்தாரும் அந்த குடும்பத்தாரும் வேறு ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து உனக்கு செலுத்தி அதில் குழந்தை பிறந்ததுன்னு வச்சுங்க. அந்த குழந்தைய பார்க்க வரும்போது உன்னுடைய பெத்த தாய் தகப்பனார், பையனை பெற்ற தாய் தகப்பனார்
அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே இருக்கும்போது அவங்க 2 பேரும் அந்த குழந்தைய பார்த்துட்டு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பேசுவாங்க. 76 வயசில் தாத்தாக்கு இது விவரம் புரியல. சொல்லுங்கள் பார்க்கலாம். உன் கணவன் இல்லறம்பத்தில் ஈடுபட்டு அவனுடைய ரத்தத்தில் ஊறி அதில் விந்து உற்பத்தியாகி அதில் கர்ப்பணுக்கள் வந்து அதில் பிறக்கிற குழந்தை முன்ன வர்ணித்த மாதிரி என் புள்ள மாதிரி இருக்கிறா, பையன் மாதிரி இருக்கிறான்னு அப்பா அம்மா 2 பேருமே சந்தோஷப்பட்டு சொல்லுவாங்க. இப்போ மாற்று மருத்துவத்தில் போய் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து வச்சு அந்த மாதிரி பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை யார் மாதிரி இருக்கும்? உங்களுக்கே தெரியாது அந்த ஆள் யார், எந்த ஊர், என்ன பேர், ஆள் கருப்பா செவப்பா எப்படிங்கிறது தெரியாது. ஆனால் மருத்துவர்கள் சொல்கிறாங்கிறதுக்காக அந்த விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து வச்சு பண்ணும்போது யார் மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்க? சொல்லு. தாத்தாக்கு தெரியல, சொல்லு பார்க்கலாம். இந்த கலாச்சாரம் நமக்கு தேவையா? சொல்லு. இந்த கலாச்சாரம் நமக்கு தேவையா? உலக நாடுகளில் பெண்களை வந்து கையெடுத்து கும்பிடக்கூடிய நாடு தமிழ்நாடு. உலக நாடுகளில் பெண்களை கையெடுத்து கும்பிடக்கூடிய நாடு தமிழ்நாடு மட்டும்தான். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பெண்கள் இப்படி தான் இருக்கணும், பெண்கள் இந்த முறையில் தான் வாழணும், பெண்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள், பெண்களுக்குன்னு ஒரு விதிமுறைகள், அந்த மாதிரி எத்தனை யுகத்துக்கு முன்னாடி இருந்து ஆரம்பித்தது இன்னும் எத்தனை யுகம் வந்தாலும் இந்த முறை தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மணமகன் அந்த பெண்ணை அந்த பெண்ணுடைய கணவன்மார் எப்படி இருக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் வீரம் செலுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். வீரபாண்டி கட்டபொம்மனும் நம்ம தமிழ்நாட்டில் தானே பிறந்தான். வீரபாண்டி கட்டபொம்மனும் நம்ம தமிழ்நாட்டில் தான் பிறந்தான். கற்புக்கரசி கண்ணகியும் நம்ம தமிழ்நாட்டில் தான் பிறந்தா. கற்புக்கரசி நம்ம தமிழ்நாட்டில் வாய்க்கிலேயே நம்ம பேசுகிறோம், கற்புக்கரசி நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தான்னு பேசுகிறோம். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் மாற்று மருத்துவத்தில் இருக்கிறத, ஏன்னா அதாவது வேறு ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து வச்சு அந்த மாதிரி பிறக்கிற குழந்தை, உனக்கு அந்த மாதிரி குழந்தை தேவையா? நீ தமிழ்நாட்டில் பிறந்திருக்க, தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்க, தமிழ்நாட்டில் ஆளாயிருக்கிற. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் சித்த வைத்திய மருந்தில் பண்ண முடியும், சித்த வைத்தியத்தில் கர்ப்பத்தை உண்டு பண்ண முடியும், சித்த வைத்தியத்தில் மூலிகை இருக்குது, விந்து கட்டுப்பாடு பண்ணி அதில் கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ணி இல்லறம்பத்துக்கு ஈடுபடக்கூடிய அளவுக்கு தகுதி பண்ணி கொடுக்க முடியும்னு 76 வயசில் சேர சிவராஜ் தாத்தா இந்த நிகழ்ச்சியை சொல்லி வந்துக்கிட்டு இருக்கேன். கேட்குறீங்களா நீங்கள்? எந்த மகளாவது கேட்குறீங்களா நீங்கள்? இல்லை, உன்னுடைய கணவன் தான் கேட்குறானா? சொல்லு. ஏன்டா தம்பி, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுற? கேட்க மாட்டியா? சேலம் சிவராஜ் தாத்தா சொல்கிறது கேட்க மாட்டியா நீ? இந்த கலாச்சாரம் உனக்கு தேவையா? தமிழ்நாடு எப்படியாப்பட்ட புண்ணிய பூமி. இந்த புண்ணிய பூமியில் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு மருத்துவத்தில் போய் செய்யுங்க, நான் வேண்டான்னு சொல்ல. வேறு மருத்துவத்தில் போய் செய்யுங்க, நான் வேண்டான்னு சொல்ல, தடுக்கலை. அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்குது. ஆனால் சித்த வைத்தியத்தில் பண்ண முடியுமே? இந்த சித்த வைத்தியத்தில் பண்ணி கொடுக்க முடியும். சித்த வைத்தியத்தில் விந்து கட்டுப்பாடு பண்ணி கொடுக்க முடியும், இல்லறம்பத்துக்கு ஈடுபடக்கூடிய அளவுக்கு தகுதி பண்ண முடியும். எல்லாமே இருக்கும்போது ஏக்கன்னு தேடி ஓடுறீங்க. இப்போ தாத்தா சொல்கிறத மண்டையில் ஏற்றிங்க. தாத்தா சொல்கிற விஷயத்த மண்டையில் ஏற்றிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் நீயும் கணவனும் சிந்திச்சு பாருங்கள். உங்கள் கணவன் உடம்புலேருந்து ஊறி ரத்தத்தில் வந்து பிறக்கிற குழந்தை அம்மாவும் அப்பாவும் பையனுடைய அப்பா அம்மாவும் வர்ணிப்பாங்க வந்து ஹாஸ்பிட்டலில். அதே மாற்று மருத்துவத்திலிருந்து எடுத்து வச்சதை யார் மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்க? சொல்லு. புத்திர பாக்கியம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கலாச்சாரத்தையே தலைகளை மாற்றிடுவீங்களா? சொல்லு. தலைகளை மாற்றிடுவீங்களா? இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்க, 2 நாளைக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி. என்னுடைய தலைமை ஆஃபீஸில் ஃபோன் பண்ணிவிட்டு கேரளாவிலேருந்து வராங்க புருஷன் பொண்டாட்டி. காலையில் நேரத்தில் 7 மணிக்கு வந்து என்னுடைய ஆஃபீஸில் எனக்கு முன்னாடி 2 பேர் உட்காந்துட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது, தாத்தா உங்களுடைய நிகழ்ச்சியை வந்து நான் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், என் கணவன் பார்க்க மாட்டார், நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் என்ன மாதிரிலாம் குழந்தை பாக்கியத்தை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு ஒவ்வொரு முறையும் நான் கேட்டு கவனித்து தான் வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் குழந்தை பாக்கியத்தை ட்ரீட்மெண்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் புறப்பட்டு வந்திருக்கோம் அப்படின்னா. சரி கண்ணு, என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னா. தாத்தா ஒரு 5 நிமிஷம் எனக்காக நீங்கள் எந்திரிச்சு என்னுடைய முதுகு பாருங்கள் தாத்தா, எந்திரிச்சு என்னுடைய முதுகு பாருங்கள் தாத்தா அப்படிங்கிறா. என்ன கண்ணு, என்ன விஷயம் சொல்லு கண்ணு அப்படிங்கிறேன். இல்லை தாத்தா நீங்கள் முதுகு பாருங்கள் அப்படிங்கிறா. அந்த முதுகு பாருங்கள் தாத்தான்னு சொல்லும்போது அந்த முதுகில் வந்து 7-8 சிகரெட்டு சூடு வச்சுருக்கான். 7-8 சிகரெட்டு சூடு வச்சுருக்கான் முதுகில்.
அதை பார்த்துட்டு நான் கேட்டேன், ஏன்டா படுபாவி இவ்வளோ படிப்பு படிச்சிருக்க, கேரளா கவர்மெண்ட்டில் பெரிய அதிகாரியாக இருக்கிற, அதிகாரியாக இருக்கவனுக்கு அறிவு இல்லையா, சிந்தனை இல்லையா, இந்த பெண்ணு பாவம்னு உனக்கு தெரியலையா அப்படின்னேன். தாத்தா என்ன தாத்தா நீங்கள் சொல்கிறீங்க, 3 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, 1 வருஷம் இப்போ இந்த 1 வருஷத்தில் எங்களுக்குள்ள சண்டை சச்சரவு நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, எதுக்குடா சண்டை போடுற, தங்கமான புள்ள கிடச்சிருக்குது, எதுக்கு சண்டை போடுற அப்படின்னு கேட்டேன். இல்லை தாத்தா, வேற ஒருத்தர் விந்தில் இருக்கிற நமக்கு குழந்தை பாக்கியம் 2 வருஷமாக இல்லை, அதனால் வேற ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து வச்சு நம்ம குழந்தை பாக்கியத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். கேரளாலேயே நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா ஊருக்கு யாருக்கும் தெரியாது, நம்ம பாட்டுக்கு குழந்தைய பெற்று எடுத்துக்கலாம்ல அப்படின்னு நான் சொல்கிறேன். இவன் கேட்க மாட்டேங்கிறா தாத்தா அப்படின்னா. அதுக்கு அந்த முறை எனக்கு சரிபட்டு வராது, நான் ஒத்துக்க மாட்டேன், இல்லைன்னா நான் செத்து போயிடுறேன், நீ வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு வேணும்னா அந்த மாதிரி செஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ சொல்லும்போது 2 பேரும் நடந்த வாக்குவாதங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு சொன்னான், அந்த கணவன் நீ எதுக்காக நீ வேண்டான்னு சொல்கிற, அது காரணத்தை தாத்தா முன்னாடி சொல்லு. அப்போ அந்த பொண்ணு சொன்னான், உனக்கு என்ன சந்தேகம் இருக்குது சொல்லு, தாத்தா முன்னாடி உனக்கு விளக்கமாக சொல்லு அப்படின்னு கேட்குறான். கேட்கும்போது அவள் என்ன சொல்கிறான், நான் நீ சொல்கிற மாதிரி நான் செஞ்சுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நீ கேட்குறியா அப்படின்னா. சரி சொல்லு தாத்தா முன்னாடி சொல்லு அப்படின்னா. உனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கேரளாவில் 2-3 நண்பர்கள் உயிர் நண்பர்களும் அங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், நம்ம வீட்டுக்கும் அடிக்கடி வருவாங்க. நீ என்ன பண்ண, அந்த நண்பரில் ஒரு நண்பனை எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடு. அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் அந்த நண்பனுடைய வீட்டில் போய் இருந்துக்கிறேன். அந்த நண்பனை தினசரி இல்லன்பத்தில் ஈடுபடுன்னு அவன்கிட்ட என்னுடைய ஆசை தீர அவன்கிட்ட இல்லன்பத்தில் ஈடுபடுறேன். அப்போ எனக்கு கர்ப்பம் உண்டாகிடுது. அவன்கிட்ட கர்ப்பம் உண்டாகி குழந்தையும் பிறந்துடுது. குழந்தை பிறந்தவுடனே நான் அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு உன்னைக்கிட்ட இந்தா மாமா உனக்கு குழந்தை பிறந்துருச்சு, பையனாக பிறந்திருக்கிறான், வச்சுக்க மாமான் அப்படின்னு கொடுத்தா நீ வாங்கிக்குவியா அப்படின்னு சொல்லி கேட்டா. உன் நண்பங்கிட்டேருந்து பெற்றெடுத்த குழந்தைய உன்கிட்ட கொண்டு கொடுத்து நீ வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் எந்திரிச்சு என்ன பண்ணான், பலார்னு கன்னத்தில் எந்திரிச்சு அடிச்சிட்டான். அடித்தவொடனே நான் என்ன பண்ணேன், அவனை அடிக்கிறதுக்காக எந்திரிக்கும்போது 76 வயசை தாண்டி போயிட்டுருக்கிற சேலம் சிவராய தாத்தாக்கு மனசாட்சின்னு இருக்குது, அந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடக்கிக்கிட்டு நான் உட்காந்துட்டேன். அப்போ அந்த பையன் அந்த பொண்ணு சொன்னதை கேட்டுட்டு அழுகுறான், அழுன்னு அழுகுறான். என்ன பண்ணுறான், அந்த பெண்ணுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அந்த பொண்ணுடைய பேரை சொல்லி, நான் எவ்வளவோ படிச்சிருந்து எத்தனை பெரிய அதிகாரியாக இருந்து உன்னை சித்திரவதை நீ சின்ன பண்ண படுத்திட்டேன், இந்த முறை நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு இதனுடைய விரிவாக்கமே தெரிய ஆரம்பிக்குது. அப்போ நீ வேற ஒருத்தர்கிட்ட போய் பெற்று அந்த குழந்தைய கொண்டுட்டு கொடுக்குறேன்னா இந்த கலாச்சாரம் நமக்கு ஏற்றுக்குமா, அப்போ நம்ம தமிழ்நாட்டுக்காரனாவே இல்லாமல் போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கையை பிடிச்சிட்டு அழுவுறதை பார்த்தோன்னே மனசுக்கு உண்மையில சங்கடம் ரொம்ப அளவுக்கு சங்கடம் வந்துருச்சு. அப்போ நான் என்ன சொன்னேன், இந்த சிகிச்சையை, இந்த சித்த வைத்திய மூலிகை மருந்தில் உன் கணவனுக்கு விந்து கட்டுப்பாடு குறைஞ்சி இல்லன்பத்துக்கு ஈடுபட தகுதி இல்லாமல் இருக்கிற கணவனை நல்ல முறையில் இல்லன்பத்துக்கு ஈடுபடக்கூடிய அளவுக்கு அவனை தகுதி பண்ணுறேன். அந்த தகுதி பண்ணதில் விந்து கட்டுப்பாடு உற்பத்தி ஆகிடும், அதில் கர்ப்பணுக்களை நான் உற்பத்தி பண்ணி கொடுக்குறேன். இந்த முறை எப்படின்னாக்க, இந்த சித்த வைத்தியத்தில் குறைந்தது 6 மாதம் 9 மாதம் மருந்து சாப்பிட்டுட்டே வரும்போது, நீ முதல் மாதம் மருந்து ஆரம்பித்து 6ஆவது மாதம் முடியும் போதெல்லாம் உனக்கு கணவனுக்கு விந்து கட்டுப்பாடு உடம்புல அதில் கர்ப்பணுக்கள் உற்பத்தி ஆகி இருக்கும் பாரு, அட்டா அந்த அளவுக்கு கர்ப்பணுக்கள் உற்பத்தி ஆகிடும் 6 மாதத்துக்குள்ளே. அதற்கு மேலே கணவன் உன்ட்ட இல்லன்பத்தில் ஈடுபடும் போது ஒரே ஒரு முறை இல்லன்பத்தில் ஈடுபட்டானா அப்படியே நெருப்பு பத்துற மாதிரி பற்றிக்கும் கர்ப்பம் உண்டாயிடும். அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் நான் அதிகபட்சமாக இந்த கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ணி கொடுக்குறது செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால தான் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா யாருடைய பேரையும் வெளியே சொல்ல முடியாது, சொல்லக்கூடிய நிலைமையும் இல்லை. ஆனால் அவங்க பேசுனது எல்லாமே நான் டேப் எடுத்து வச்சுருக்கேன். எங்கே சில மருத்துவர்கள் கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ண முடியாது, சேலம் சிவராஜ் தாத்தா தான் பண்ண முடியும், நீங்கள் சேலம் சிவராஜ் தாத்தாட்ட போங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி கடையிலேருந்து மெட்ராஸ் இல்லை உலக நாடுகள்லேருந்து கூட இந்த கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு சேலம் சிவராஜ் தாத்தா தான் தகுதியானவன், சேலம் சிவராஜ் தாத்தா தான் தகுதி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு அந்த வியாதிசத்தில் அனுப்பி வைக்கிறாங்க. இது எதுக்காக சொல்ல வரேன்னா,
பாரம்பரியமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற சித்த வைத்தியத்தில் தமிழ்நாட்டில் சேலம் சிவராஜ் தாத்தா தவிர வேறு யாருமே செய்ய முடியாது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பெருமையாக நான் சொல்லிக்கிறேன்.